இப்பொழுது 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். 1. நாபோத்தினுடைய திராட்சைத் தோட்டம் இருந்த இடம் எது? ஆகாபின் அரண்மனைக்கு அருகில். 2. நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை என்னதாக்குவதற்காக ஆகாப் கேட்டான்? கீரை கொள்ளையாக்கும்படிக்கு. 3. எதை ஆகாபுக்கு கொடாதபடி கர்த்தர் காப்பாராக என்று நாபோத் ஜெபித்தான்? பிதாக்களின் சுதந்திரத்தை. 4. நாபோத்தின் வார்த்தையை கேட்ட ஆகாப் எவ்விதமாக தனது வீட்டிற்கு போனான்? சலிப்பும் சினமுமாய். 5. ஆகாப் போஜனம் பண்ணாதபடிக்கு சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று கேட்டது யார்? மனைவி யேசபேல். 6. ஆகாபிடம் நீர் போஜனம் பண்ணும், நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை உமக்கு கொடுப்பேன் என்றது யார்? யேசபேல். 7. யேசபேல் யாருடைய பெயரில் நிருபங்களை எழுதி யாருடைய முத்திரையை போட்டாள்? ஆகாபினுடைய. 8. நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி குற்றப்படுத்தும்படிக்கு எதை பிரசித்தப்படுத்தினாள்? உபவாசம். 9. நாபோத் யாரையெல்லாம் தூஷித்தான் என்று பொய் சாட்சி சொல்ல ஆட்களை ஏற்படுத்தினாள்? தேவனையும் ராஜாவையும். 10. நாபோத்தின் மேல் பொய் குற்றம் சாட்டி அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் செய்தது என்ன? கல்லெறிந்து கொன்றனர். 11. நாபோத் இறந்ததும் எதை எடுத்துக்கொள்ளும் என்று யேசபேல் ஆகாபிடம் கூறினாள்? திராட்சைத் தோட்டத்தை. 12. நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை அபகரிக்க ஆகாப் எழுந்து செல்கையில் கர்த்தர் யாருடன் பேசினார்? எலியா தீர்க்கதரிசியிடம். 13. யாரை சந்திக்க போகும்படி கர்த்தர் எலியாவிடம் கூறினார்? ஆகாபை. 14. எலியா ஆகாபிடம் எதை சொல்லும்படி கர்த்தர் கூறினார்? கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ? 15. நாய்கள் யாருடைய இரத்தத்தை நக்கின இடத்தில் யாருடைய இரத்தத்தை நக்கும் என்றார் கர்த்தர்? நாபோத்தின், ஆகாபின். 16. ஆகாப் யாரை பார்த்து என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான்? எலியாவை. 17. யாருடைய பார்வைக்கு எதை செய்வதற்காக ஆகாப் தன்னை விற்று போட்டான்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை. 18. கர்த்தர் ஆகாபுக்கு பொல்லாப்பு வரப்பண்ணி எது கூட இராதபடிக்கு அழித்து போடுவார்? சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும். 19. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின ஆகாபுடைய குடும்பத்தை எவர்களுடைய குடும்பத்துக்கு சமானமாக்குவார்? யெரொபெயாம், பாஷா. 20. யேசபேலை நாய்கள் எந்த இடத்தில் தின்னும்? இஸ்ரவேலின் மதில் அருகே. 21. ஆகாபின் சந்ததியில் பட்டணத்தில் சாகிறவனையும் வெளியில் சாகிறவனையும் எவை தின்னும்? நாய்கள், ஆகாயத்து பறவைகள். 22. யேசபேலின் தூண்டுதலால் எதை செய்ய ஆகாப் தன்னை விற்று போட்டான்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்ய. 23.
கர்த்தரின் வார்த்தைகளை கேட்ட ஆகாப் எப்படி நடந்து கொண்டான்? தாழ்மையாய். 24. கர்த்தருக்கு முன்பாக ஆகாப் என்ன செய்ததை கண்டாயா என்று கர்த்தர் எலியாவிடம் கேட்டார். ஆகாப் தன்னை தாழ்த்தினதை. 25. ஆகாப் தன்னை தாழ்த்தினதால் யாருடைய நாட்களில் பொல்லாப்பை வரப்பண்ணுவேன் என்றார் கர்த்தர். ஆகாபின் குமாரனுடைய காலத்தில். பிரியமானவர்களே, 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.